ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சியினுடைய அன்பு உள்ளங்களே, இந்த அருமையான காலை திருப்பலிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம். இதோ இந்த உன்னத பலியில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த குறிப்பாக இந்த வார நாட்களிலே 58வது உலக தொடர்பு நாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இன்றைய நாளில் இந்த ஊடக பணிகளுக்கு உதவி புரியக்கூடிய எல்லா உள்ளங்களுக்காகவும் நாம் நன்றி சொல்வோம். குறிப்பாக இன்றைய நாளில் சமூக ஊடகங்களை பயன்படுத்தும் போது ஒருவருடைய தனி தகவல்கள் எவ்வாறு தவறாக பயன்படுத்தப்படுகின்றன, இதிலிருந்து ஒருவர் தன்னை எப்படி பாதுகாத்துக் கொள்வது என்ற மைய பொருளில் இன்றைய நாளில் சிந்திக்க மாதா தொலைக்காட்சி நம்மை அன்போடு அழைக்கின்றது. எனவே உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட அந்த தகவல்களால் தனி மனிதருடைய வாழ்வு பாதிக்கப்படாமல் இருக்க இந்த திருப்பலியில் நாம் சிறப்பாக ஜெபிப்போம். குறிப்பாக இன்றைய நாளில் தஞ்சாவூர் மறை மாவட்டம் கலைக்கடல் சமூக பணிக்குழுவின் மூலமாக இந்த திருப்பலியில் நாம் ஜெபிப்போம். இந்த கலைக்கடல் பணிக்குழுவில் பணியாற்றக்கூடிய ஒவ்வொரு உள்ளங்களையும் ஆண்டவர் நிறைவாக ஆசிர்வதிக்க ஊடக பணியானது மறை மாவட்டத்தில் மென்மேலும் வளர்ச்சியடைய இந்த திருப்பலியில் நாம் சிறப்பாக ஜெபிப்போம். தூய மறை நிகழ்வுகளை தகுதியான விதத்தில் கொண்டாட தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இயலாமல் இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் குற்றங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலைவாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இறைவா, வீழ்ச்சியுற்ற உலகை உம்முடைய திருமகனின் தாழ்ச்சியினால் மீண்டும் நிலைநிறுத்தி நீரே, அதனால் பாவத்தின் அடிமை தலையிலிருந்து நீர் விடுவித்த உம்முடைய நம்பிக்கையாளருக்கு புனித பேரின்பத்தை தந்து அவர்கள் என்றும் நிலையான மகிழ்ச்சி அடைந்திட செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
வாசகம். அவர்கள் காற்றை விதைக்கிறார்கள், கடும் புயலை அறுப்பார்கள். இறைவாக்கினர் ஒசேயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வசனங்கள் 4 முதல் 7 மற்றும் 11 முதல் 13 வரை. ஆண்டவர் கூறுவது: இஸ்ரேல் மக்கள் தாங்களே அரசர்களை ஏற்படுத்தி கொண்டார்கள். அது என்னாலே அன்று, அவர்களே தலைவர்களை நியமித்து கொண்டார்கள். அதை பற்றியும் நான் ஒன்றும் அறியேன். தங்கள் வெள்ளியாலும் பொன்னாலும் தங்களுக்கு என சிலைகளை செய்தார்கள். தாங்கள் அழிந்து போகவே அவற்றை செய்தார்கள். சமாரியா மக்கள் வழிபடும் கன்றுக்குட்டியை நான் வெறுக்கிறேன். என் கோபத்தி அவர்களுக்கு எதிராய் எரிகின்றது. இன்னும் எத்தனை காலம் அவர்கள் தூய்மை அடையாது இருப்பார்கள்? அந்த கன்றுக்குட்டி இஸ்ரேலிடமிருந்து வந்ததன்றோ? அது கடவுள் அல்லவே. கைவினைஞன் ஒருவன் தானே அதை செய்தான். சமாரியாவின் கன்றுக்குட்டி தவிடுபொடியாகும். அவர்கள் காற்றை விதைக்கிறார்கள், கடும் புயலை அறுப்பார்கள். வளரும் பயிர் முற்றுவதில்லை, கோதுமை நன்றாக விளைவதில்லை. அப்படியே விளைந்தாலும் அந்நியரே அதை விழுங்குவார். இப்ராஹிம் பாவம் செய்வதற்கென்றே பலிபீடங்கள் பல செய்து கொண்டான். அப்பீடங்களே அவன் பாவம் செய்வதற்கு காரணமாயின. ஆயிரக்கணக்கில் நான் திருச்சட்டங்களை எழுதி கொடுத்தாலும் அவை நமக்கில்லை என்றே அவர்கள் கருதுவார்கள். பலியை அவர்கள் விரும்புகின்றார்கள், பலி கொடுத்து அந்த இறைச்சியையும் உண்ணுகிறார்கள். அவற்றின் மேல் ஆண்டவர் விருப்பம் கொள்ளவில்லை. அதற்கு மாறாக அவர்கள் தீச்செயல்களை நினைவில் கொள்கின்றார். அவர்கள் செய்த பாவங்களுக்கு தண்டனை வழங்குவார். அவர்களோ எகிப்து நாட்டிற்கு திரும்புவார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். நாம் அனைவரும் சேர்ந்து பாட வேண்டிய பல்லவி. இஸ்ரேலரே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். 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 நம் கடவுளோ விண்ணுலகில் உள்ளார். தம் திருவுளப்படி அனைத்தையும் செய்கின்றார். அவர்களுடைய தெய்வ சிலைகள் வெறும் வெள்ளியும் பொன்னுமே, வெறும் மனித கைவேலையே. இஸ்ரேலரே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். அவற்றுக்கு வாய்கள் உண்டு, ஆனால் அவை பேசுவதில்லை. கண்கள் உண்டு, ஆனால் அவை பார்ப்பதில்லை. செவிகள் உண்டு, ஆனால் அவை கேட்பதில்லை. இஸ்ரேலே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். இஸ்ரேலரே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லாயன் நானே, நானும் என் நாடுகளை அறிந்திருக்கிறேன், என் நாடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன. அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா,
அதிகாரம் 9 இறை வார்த்தைகள் 32 முதல் 38 இறுதியாக. அக்காலத்தில் பேய் பிடித்து பேச்சிழந்த ஒருவரை சிலர் இயேசுவிடம் கொண்டு வந்தனர். பேயை அவர் ஓட்டியதும் பேச இயலாத அவர் பேசினார். மக்கள் கூட்டத்தினர் வியப்புற்று, இஸ்ரேலில் இப்படி ஒருபோதும் கண்டதில்லை என்றனர். ஆனால் பரிசேயர், இவன் பேய்களின் தலைவனை கொண்டு பேய்களை ஓட்டுகிறான் என்றனர். இயேசு நகர்கள் சிற்றூர்கள் எல்லாம் சுற்றி வந்தார். எங்கும் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். விண்ணரசை பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். திரண்டிருந்த மக்களை அவர் கண்டபோது அவர்கள் மேல் பரிவு கொண்டார். அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல அலைகழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள். அப்பொழுது அவர் தம் சீடரை நோக்கி, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தேவையான வேலையாட்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உலக தொடர்பு வாரத்தில் செவ்வாய்க்கிழமை என்று ஆண்டவருடைய இறைவார்த்தை, ஆயரில்லாத ஆடுகளைப் போல நாம் அலைகடிக்கப்படுகின்ற பொழுது ஆண்டவர் நம்மை தேடி வருபவராக இருக்கின்றார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய திருவழிபாடின் மைய செய்தியாக இருப்பது செயற்கை நுண்ணறிவும் இதயத்தின் ஞானமும் என்ற ஒரு தலைப்பில் சமூக ஊடகங்களை பயன்படுத்துகின்ற பொழுது தனி மனிதருடைய தனி தகவல்கள் எவ்வாறு சூறையாடப்படுகின்றன, அப்படி தனி தகவல்களை ஊடகங்கள் வழியாக எடுக்கப்படுகின்ற பொழுது ஒருவர் எப்படியெல்லாம் துன்புறுத்தப்படுகிறார், எப்படி அதிலிருந்து நம்மையே நாம் பாதுகாத்து கொள்ள முடியும் என்பதுதான் இன்றைய இறை வார்த்தையின் மைய செய்தியாக இருக்கிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு மனிதர்கள் பல்வேறு விதமான ஊடகங்களை நாம் பயன்படுத்துகின்றோம். செல்ஃபோன் மூலமாக, கம்ப்யூட்டர் மூலமாக, இணையதளத்தை பயன்படுத்தி முகநூல், வாட்ஸ்அப், ட்விட்டர், இப்படியாக எத்தனையோ நாம் ஊடகங்களை பயன்படுத்துகின்றோம். இவற்றின் வழியாக நம்முடைய தகவல்கள் எல்லாம் எப்படியோ கைமாறப்படுவதை நாம் பார்க்க முடிகிறது. குறிப்பாக இன்றைய காலகட்டங்களிலே ஏஐ என்று அழைக்கப்படக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது செயற்கை நுண்ணறிவின் மூலமாக எப்படியெல்லாம் இந்த உலகம் வளர்ந்து கொண்டிருக்கிறது, அதே சமயம் எப்படியெல்லாம் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறது என்பதை ஊடகத்தின் வழியாக நாம் அறிந்து கொள்கின்றோம். சமீபத்திலே வாட்ஸ்அப்பில் கூட மெட்டா இன்டெலிஜென்ஸ் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு செயலி இணைத்து வருவதை பார்க்க முடிகிறது. அதில் என்ன கேட்டாலும் பதில் கிடைக்கிறது. உண்மையிலேயே நமக்கு பதில் தருகிறார்களா, இல்லை நம்மிடமிருந்து நம்முடைய தகவல்களை எடுத்துக்கொள்கிறார்களா என்பது உண்மையிலேயே கேள்விக்குறியாக இருக்கிறது. எனவே இப்படிப்பட்ட சூழலிலே இந்த சமூக தொடர்பு வாரத்தை நாம் சிறப்பித்து கொண்டிருக்கிறோம். எனவே ஆண்டவர் அனைத்து மக்களுக்கும் சொல்லக்கூடிய செய்தி என்னவென்று பார்க்கின்ற பொழுது, பொருள்களை தான் நாம் பயன்படுத்த வேண்டும், மனிதர்களை அன்பு செய்ய வேண்டும். மனிதர்களை என்ன செய்ய வேண்டும்? அன்பு செய்ய வேண்டும். யூ ஷுட் லவ் ஹியூமன். அதே சமயத்திலே பொருள்களை என்ன செய்ய வேண்டும்? பயன்படுத்த வேண்டும். ஆனால் இன்றைக்கு இந்த ஊடகத்திலே நான் பார்க்கின்ற பொழுது மனிதர்களை பயன்படுத்துகிறார்கள், மனிதர்களை யூஸ் பண்ணுகிறார்கள் என்று நாம் உணர முடிகிறது. ஆனால் பொருள்களை என்ன செய்கிறார்கள்? அன்பு செய்கிறார்கள். தே லவ் திங்ஸ். ஆனால் மனிதர்களை என்ன செய்கிறார்கள்? பயன்படுத்துகிறார்கள். இன்றைய ஊடகத்தின் வழியாக பாருங்கள், மனிதர்களை பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழலை நான் பார்க்கின்றோம். தொடக்க நூலிலே மனிதருக்கு ஒரு தொடக்க சோதனையாக வருகிறது. என்ன சோதனை? ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் என்ன ஒரு அருமையான சோதனை? நான் கடவுளை போல் ஆக வேண்டும், கடவுள் இல்லாமல் என்னால்
இயங்க முடியும். அதுதான் தொடக்க கால சோதனையாக திருத்தந்தை அவர்கள் இந்த உலக தொடர்பு நாள் செய்தியிலே சொல்வதை பார்க்க முடிகிறது. அப்படி என்றால் எல்லாருக்குமே கடவுளை போல் ஆக வேண்டும், கடவுள் இல்லாமல் என்னால் இருக்க முடியும். அதற்கு இந்த காலத்தில் இருக்கக்கூடிய இணைய தளகங்கள், ஊடகங்கள் யாருமே இல்லாமல் என்னால் தனித்து இருக்க முடியும் என்ற ஒரு சக்தியை அவர்களுக்கு கொடுக்கின்றன. உண்மையிலேயே கடவுள் இல்லாமல் நம்மால் இந்த உலகத்திலே வாழ முடியாது. எவ்வளவு ஊடகங்கள் இருந்தாலும் சரி, கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பொழுது மட்டுமே நம்முடைய வாழ்வு சிறக்கும். எனவே ஆண்டவர் இந்த ஊடக பணிகளை குறித்து சிந்திக்கின்ற இந்த நாட்களிலே நமக்கு சொல்லக்கூடியது தான், மனிதர்களை அன்பு செய்யுங்கள். ஊடகத்தின் வழியாக, ஊடக பணிகளின் வழியாக, குறிப்பாக மாதா தொலைக்காட்சியின் வழியாக, இல்லந்தோறும் இறையாட்சி பணியை செய்கின்ற இந்த ஊடகத்தின் வழியாக மனிதர்களை அன்பு செய்ய நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். பிரியமான சகோதர சகோதரிகளே, நவீன நாட்களிலே ஊடகத்தின் வழியாக பல்வேறு சுரண்டல்களும் மூளை சலவைகளும் செய்யப்படுவதை இந்த உலகத்திலே பார்க்கின்றோம். இணையம் இணைக்கக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும். ஆனால் பல நேரங்களிலே இந்த இணைக்கப்பட வேண்டிய இணையதளம் நம் அனைவரையும் பிரிக்கக்கூடிய ஒரு தளமாக மாறிவிடுகின்றது. ஏனென்றால் அவ்வளவு மூளை சலவைகள். இணையத்திலே ஏதோ ஒரு பொருளை தேடுகின்றோம், அதை வேண்டாம் என்று நாம் விட்டாலும் அது விடுவதாக தெரியவில்லை. அது வேண்டாம் என்றால் அதைவிட வேறு ஒன்றை நமக்கு கொடுக்கிறது. அதுவும் வேண்டாம் என்று சொன்னால் அதைவிட வேறொன்றை கொடுக்கின்றது. எனவே நம்முடைய ஆர்வத்தினுடைய அடிப்படையிலும் நம்முடைய தேடலினுடைய அடிப்படையிலும் நம்முடைய மூளையை சலவை செய்யக்கூடிய ஒரு தளமாக இன்றைய நாட்களிலே இந்த இணையதளம் செயல்படுவதை பார்க்க முடிகிறது. எவ்வளவு பேர் இந்த இணையதளத்தின் மூலமாக ஏமாந்து வெளியிலே சொல்ல முடியாமல் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள். நற்செய்தியில் கூறுவது போன்று, அவர்கள் ஆயரில்லா ஆடுகளை போல் அலைகழிக்கப்படுகின்ற பொழுது ஆண்டவர் அவர்களை தேடி சொல்கின்றார். இந்த இணையத்தின் மூலமாக, இந்த மோசடிகள் மூலமாக எவ்வளவு பேர் வெளியில் சொல்ல முடியாமல் துன்பப்பட்டு கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, நிறைய சுரண்டல்கள் நடைபெறுவதை பார்க்க முடிகிறது. நமக்கெல்லாம் அடிக்கடி மெசேஜ் மூலமாக, ஃபோன் மூலமாக உங்களுக்கு இவ்வளவு பணம் லோன் கொடுக்கிறோம் என்று அழைப்பு நம்மை தேடி வருவதை பார்க்க முடிகிறது. உங்களுக்கு இவ்வளவு பணம் கொடுக்கிறோம் என்று சொல்லி தாமாகவே ஒரு தனிப்பட்ட பேங்க் மூலமாக நமக்கு அழைப்பு வருவதை பார்க்க முடிகிறது. அவற்றையெல்லாம் தருகிறோம், கடைசியாக இதை நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்லி நிறைய மோசடிகள் இன்றைய இணையதளத்தின் வழியாக இருப்பதை நம்மால் உணர முடிகிறது. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் கூட இந்த ஊடகத்தை நல்ல முறையில் நாம் எப்படி பயன்படுத்த முடியும்? மாதா தொலைக்காட்சி அதற்கு ஒரு அருமையான ஒரு தளமாக இருப்பதை பார்க்க முடிகிறது. கொரோனா காலங்களிலிருந்து இந்த ஊடகம் ஆன்மீகத்தை மக்கள் மத்தியிலே எழுப்புகின்ற, இறையாட்சி பணியை இல்லங்களுக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு ஊடகமாக இந்த தொலைக்காட்சி இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. எவ்வளவு பேர் இல்லங்களிலே படுத்த படுக்கையாக நற்கருணை ஆராதனை வழியாகவும், ஜெபமாலையின் வழியாகவும், ஒவ்வொரு நாளும் திருப்பலி வழியாகவும் கடவுளுடைய அன்பை, குறிப்பாக அலைகழிக்கப்படுகின்ற இந்த சமுதாயம் கடவுளுடைய பரிவை, கடவுளினுடைய அன்பை இந்த தொலைக்காட்சியின் வழியாக உணர முடிவதை நம்மால் பார்க்க முடிகிறது. இன்றைய முதல் வாசகத்திலே ஒசையா புத்தகத்தில் அழகாக கூறப்படுகிறது. அங்கு நான் பார்க்கின்ற பொழுது, இஸ்ரேல் மக்கள் தாங்களே அரசர்களை ஏற்படுத்தி கொண்டார்கள். அவர்களே அரசரை ஏற்படுத்தி கொண்டார்கள். கடவுள் அவர்களுக்கு அரசரை கொடுக்கவில்லை. அதனால்தான் ஒசையா இறைவாக்கினர் அழகாக சொல்வார், யாவே இறைவனை விடுத்து வேறு இறைவனை அவர்கள் தேடி செல்வதை விபச்சாரத்திற்கு இணையாக அவர் கருதுகின்றார். ஒரு தெய்வத்தை விட்டு வேறு தெய்வத்தை தேடி செல்வது ஒரு விபச்சாரத்திற்கு சமம் என்று கூறுகின்றார். அதனால்தான் நாமும் கூட இன்றைய நாட்களில் எவ்வளவோ தொலைக்காட்சி இருப்பதை பார்க்க முடியுது. ஆனால் நாம் பார்க்கக்கூடிய ஊடகங்கள், நாம் அன்றாடம் செலவழிக்கக்கூடிய ஊடகங்கள் நாம் ஆன்மீக பாதையில் செல்வதற்கு நமக்கு உறுதுணையாக இருக்கின்றதா? நம்மிடத்திலே ஒரு ஆன்மீக ஒரு எழுச்சியை நமக்கு தருகிறதா என்று சிந்தித்து பார்க்க தான் இந்த சமூக தொடர்பு நாட்களை, இந்த வாரங்களை நாம் சிறப்பித்து கொண்டிருக்கின்றோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, முதல் வாசகத்தில் தொடர்ந்து ஆண்டவர் அழகாக கூறுகின்றார். அங்கே ஆண்டவர் சொல்கின்ற பொழுது அழகாக கூறுகின்றார் பாருங்கள், அவர்கள் தேர்ந்தெடுத்த எதுவுமே ஆண்டவருடைய
விருப்பத்திற்கு ஏற்றவாறு இல்லை. பலி அவர்கள் விரும்புகிறார்கள், பலி கொடுத்து அந்த இறைச்சியையும் உண்ணுகிறார்கள், அவற்றின் மேல் ஆண்டவர் விருப்பம் கொள்ளவில்லை. எனவே இன்றைக்கு சமூக ஊடகங்கள் வழியாக நாம் காண்பவை, நாம் கேட்பவை, நிறைய நேரங்களில் நாம் ஊடகத்தில் செலவழிக்கக்கூடியவை ஆண்டவருக்கு ஏற்றதாக இருக்கின்றதா? எனவே இந்த இஸ்ரேல் மக்கள் போன்று நம்முடைய தேர்வு இருந்துவிடக்கூடாது என்பதை முதல் வாசகம் நமக்கு அழகாக எடுத்து கூறுகிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியில் நாம் படிக்கின்றோம். மத்தேயு நற்செய்தி 9வது அதிகாரத்தில் மக்கள் கூட்டம் கூட்டமாக இயேசுவை தேடி செல்கிறார்கள். இன்றைய காலகட்டத்தில் பாருங்கள், எது ஊடகத்திலே பெரிய செய்தியாக வருகிறது, மக்கள் எங்கெல்லாம் கூடுகிறார்களோ அதுதான் பெரிய செய்தியாக இருக்கிறது. அது நல்லவையாக இருந்தாலும் சரி, தீயவையாக இருந்தாலும் சரி, மக்கள் கூடினார்களே அது பெரிய செய்தி. கூட்டம் குறைய குறைய அந்த செய்தியானது மெதுமெதுவாக குறைந்து விடுகின்றது. ஆனால் ஆண்டவர் இயேசு தன்னை தேடி வந்த கூட்டத்தை அப்படி பயன்படுத்தவில்லை. அதனால்தான் ஆண்டவர் கூறுகிறார், அவர் செய்த அந்த புதுமைகளை எல்லாம் தேடி வந்த மக்களை பார்த்து அவர்களுக்கு பரிவை பரிசாக கொடுக்கின்றார். ஆனால் இன்றைக்கு யதார்த்த சூழலிலே கூட்டத்தை பயன்படுத்தி அதன் மூலமாக தங்களுடைய ஊடகத்தை, தொலைக்காட்சியை, தங்களுடைய இணைய தளத்தை எப்படியெல்லாம் வளர்க்கலாம் என்று யோசிக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் அப்படி செய்யவில்லை. எனவே இன்றைக்கு பெரிய கூட்டமெல்லாம் பிரச்சனைகளாகவும் போராட்டமாகவும் இருப்பதை சித்தரிக்கக்கூடிய சேனலாக நிறைய இருப்பதை பார்க்க முடிகிறது. ஆனால் அப்படிப்பட்ட மக்கள் எல்லாம் அந்த ஆண்டவரை தேடி வருகின்ற பொழுது பரிவு காட்டுபவராக இருக்கின்றார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நற்செய்தியிலே பேச்சிழந்த ஒருவரை, குறிப்பாக பேய்பிடித்து அவரை ஆண்டவரிடத்தில் கொண்டு வருகிறார்கள். இன்றைக்கு நிறைய இளம் பிள்ளைகள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிறு பிள்ளைகள் இந்த செல்போன் இவற்றை பயன்படுத்தி பெற்றோரோடும் சரி பிறரோடும் சரி பேச இயலாமல் சில சமயங்களில் தனியாக பேசிக்கொண்டு இருக்கிறார்கள், பேச்சற்றவர்களாக இருக்கிறார்கள். அடம்பிடிக்கின்ற பொழுது, ஒரு செல்போனை கொடுக்கின்ற பொழுது அவர்கள் பிறரோடு பேசாமல் தனிமையில் பேசக்கூடிய, உண்மையில் நற்செய்தியில் சொல்லப்படுவது போன்று பேச்சிழந்தவர்களாகவே நிறைய பேர் இருக்கிறார்கள். இன்றைய நவீன காலத்திலே எல்லாருமே தனியாகவே சிரிக்க கற்றுக்கொண்டு விட்டோம் என்றுதான் சொல்ல வேண்டும். எனவே நற்செய்தியில் பேச்சிழந்த ஒருவரை ஆண்டவர் குணப்படுத்துகின்றார். மக்கள் தனிமையாக இருப்பதை ஆண்டவர் ஒரு குறையாக பார்க்கின்றார். இன்றைக்கு ஊடகத்தின் வழியாக மனிதன் தனிமையாக இருக்க கற்றுக்கொண்டான். ஏனென்றால் ஒரு ஊடகம், ஒரு நெட்வொர்க் அவர்களோடு இணைந்திருந்தால் அவர்கள் தனிமையாக இருப்பதை என்ன செய்வதில்லை, உணர்வதே இல்லை. எனவே ஒரு செயற்கையான ஒரு தனிமை மனிதனுக்கு நிறைவு தருவதாக இந்த காலத்தில் எல்லாரும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தனிமையாக இருந்த அந்த மக்களை தேடி ஆண்டவர் செல்கின்றார். ஏனென்றால் தனிமையாக இருப்பது ஆண்டவர் சொல்கின்றபடி ஆயரில்லாத ஆடுகள் போல் அவர்கள் இருப்பதற்கு சமம். எனவே இந்த ஊடக பணி நாட்களை சிறப்பித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அருமையான நாட்களிலே யாரெல்லாம் தனிமையில் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் வெளிவர வேண்டும். குறிப்பாக தனிமையில் இருக்கின்றவர்களுக்கு இந்த மாதா தொலைக்காட்சி ஊடகம் அவர்களுக்கு உறுதுணையாக அமைய வேண்டும். குறிப்பாக தனிமையில் இருக்கின்றவர்கள் சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த இறைவார்த்தை பகிர்வும் ஆன்மீக சிந்தனைகளும் அவர்களுக்கு உரமாக அமைகின்ற பொழுது அவர்களுடைய தனிமையை போக்க முடியும் என்பதை ஆண்டவர் இன்றைய நாளிலே நமக்கு அருமையாக சொல்கின்றார். இன்றைய நற்செய்தியிலே கடைசி வாக்கியம், அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு. இன்றைக்கு உலகளாவிய ஊடக பணிகளை செய்ய எவ்வளவு பேர் இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவருடைய இந்த நற்செய்தி பணியை இந்த மாதா தொலைக்காட்சி மற்ற மறை மாவட்டங்களிலே இருக்கக்கூடிய நம்முடைய விசுவாசத்தோடு இணைந்து இந்த ஊடக பணியை செய்யக்கூடிய ஊழியர்கள் மிகவும் குறைவு. எனவே எப்படி இயேசு அந்த காலத்தில் அறுவடை மிகுதி, வேலையாட்கள் குறைவு என்று திருத்தூதர்களை பார்த்து சொன்னாரோ, இன்றைக்கும் கூட இன்றைக்கு ஊடக பணிகள் நிறைய இருக்கிறது. எனவே அந்த பணிகளை செய்வதற்கு ஒவ்வொரு மறைமாவட்டத்திலும் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய இளம் பிள்ளைகள், தன்னார்வலர்கள் இந்த பணியை செய்வதற்காக முன்வர வேண்டும் என்பதை தான் ஆண்டவர் இன்றைய நாளிலே நற்செய்தியின் வழியாக நமக்கு கூறுகின்றார். எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, ஊடகம் என்பது நம்முடைய கையோடு அடங்கிவிட்ட ஒன்று. அதே சமயத்திலே அந்த ஊடகத்தின் வழியாக ஆண்டவருடைய அன்பையும் இறையாட்சியினுடைய மதிப்பீடுகளையும் பிரதிபலிக்கக்கூடியவர்களாக, எல்லோருக்கும் எடுத்து செல்லக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆண்டவர் அழகாக சொல்கிறார், உலகெங்கும் சென்று
படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். எனவே உலகம் முழுவதும் ஆண்டவரின் நற்செய்தியை பறைசாற்றுவதற்கு ஏற்ற ஒரு தலமாக ஊடகம் அமைய நாம் வரவேண்டி இந்த திருப்பலியில் ஜெபிப்போம். ஆண்டவர் இந்த ஊடக பணியையும் அதை செய்கின்ற மாதா தொலைக்காட்சியையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. ஆமேன். யோவான் நற்செய்தி 16வது அதிகாரம் 20வது இறைவார்த்தையில் நாம் இவ்வாறு படிக்கின்றோம். உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும் என்று ஆண்டவர் கூறுகின்றார். நம்முடைய துயரங்களும் நம்முடைய இன்னல்களும் மகிழ்ச்சியாக மாறிட, நம்முடைய கவலைகள் கண்ணீர் அனைத்தும் சந்தோஷமாக மாறிட தேவையான வரங்களை ஆண்டவருடைய பாதத்தில் விண்ணப்பங்களாக சமர்ப்பிப்போம். எம் தலைவரே இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருள் தந்தையர், துறவியர் மற்றும் பொதுநிலையினர் அனைவரையும் ஆசீர்வதித்து செயற்கை நுண்ணறிவு குறித்த விவரங்களை அறிந்து கொண்டு அதனை இறையாட்சி மதிப்பீடுகளை பரவலாக்கம் செய்ய பயன்படுத்த திட்டங்களை உருவாக்க ஞானத்தையும் ஆர்வத்தையும் தூய ஆவியார் துணையையும் அருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எம் வழிகாட்டிய இறைவா, எமது நாட்டு தலைவர்களையும் அரசு அதிகாரிகளையும் சிறப்பாக ஆசிர்வதித்து செயற்கை நுண்ணறிவு திறன்களை தங்களது அரசியல் நோக்கத்திற்காக செயல்படுத்துவதை தவிர்த்து நாட்டு மக்களின் வளர்ச்சிக்கு, குறிப்பாக சமூக நன்மைகளுக்காக பயன்படுத்தும் ஞானத்தையும் இதயத்தையும் அருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஞானத்தை அருள்பவரே இறைவா, எம் இளைஞர் இளம்பெண்களை ஆசிர்வதித்து அவர்கள் தங்களிடம் கொண்டுள்ள அற்புத திறமைகளை செயற்கை நுண்ணறிவு போன்ற திறன்கள் வாயிலாக இறையாட்சி மதிப்பீடுகளை பரப்பி நற்செய்தி பயன்படுத்தவும், அன்பின் அடிப்படையில் உண்மை பேசும் சாட்சிகளாக உருப்பெறவும் எமது இளைய சமுதாயத்தை ஒருங்கிணைத்து ஆற்றல் அருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பானவரே இறைவா, எங்களது குடும்பங்களை ஆசிர்வதித்து சமூக ஊடகத்தில் இருந்து முழுங்கி செயற்கை நுண்ணறிவு போன்ற உணவில்லா தன்மையை எமது குடும்பங்களில் வளர்த்தெடுக்காமல் பெற்றோர் பிள்ளைகளிடமிருந்து, பிள்ளைகள் பெற்றோர்களிடமிருந்து அன்புடனும் அக்கறையுடனும் நேரத்தை செலவிட்டு குடும்ப உறவுகளை இதிலிருந்து உணர்வுபூர்வமாக வளர்த்தெடுக்க அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இனியவரே இறைவா, ஊடக வழியில் இறையாட்சி பணியாற்றும் மாதா தொலைக்காட்சியையும் அதன் தலைமை தயாரிப்பு தளமாகிய சாந்தோம் கலைத்தொடர்பு நிலையத்தையும் உடன் இயங்கும் மறைமாவட்ட கலைத்தொடர்பு நிலையங்களையும் தஞ்சாவூர் மறைமாவட்டம் கலைக்கடல் சமூக தொடர்பு பணிக்குழுவையும் பாதம் படைக்கின்றோம். இதில் பணிபுரியும் அனைவரையும் நன்கொடையாளர்களையும் நீர் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். இறை நம்பிக்கையில் மக்கள் அனைவரையும் ஆளப்பட மற்றும் ஒருங்கிணைக்கப்பட இவ்வூடக வழி இறையாட்சி பணி நாளுக்கு நாள் சிந்தனையிலும் தொழில்நுட்பத்திலும் பொருளாதாரத்திலும் வளர்ச்சி பெற இறை ஆவியின் துணையை அருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை கண்களை மூடி மௌனமாக ஆண்டவர் பாதத்தில் சமர்ப்பிப்போம். குறிப்பாக உலக தொடர்பு நாட்களை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வாரத்தில் மாதா தொலைக்காட்சிக்காக சிறப்பாக ஜெபிப்போம். யோவான் எழுதிய முதல் திருமுகம் அதிகாரம் 5 இறை வார்த்தை 14 இவ்வாறு கூறப்படுகிறது. நாம் கேட்பது கடவுளது திருவுளத்திற்கு ஏற்ப இருப்பின் அவர் நமக்கு செவிசாய்க்கின்றார்.
இதோ ஆண்டவருடைய திருப்பாதம் நாம் முன்வைத்த எல்லா விண்ணப்பங்களும் ஆண்டவருடைய திருவுள்ளத்திற்கு ஏற்ப இருந்து அதன் வழியாக அவருடைய ஆசீர்வாதத்தை நாம் அனைவரும் பெற்றுக்கொள்வோம். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனும் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமேன். என்னை மறவாமல் நீ அன்பு செய்தார், உனக்கென கைமாறு நான் செய்வேன். என்னை மறவாமல் நீ அன்பு செய்தார், உனக்கென கைமாறு நான் செய்வேன். காற்றும் நீயே, கடலும் நீயே, கருணை நீயே, கனிவும் நீயே, அன்பெனும் சங்கமத்தின் நன்றி காணிக்கை, எந்த நன்பு காணிக்கை, எந்த நன்றி காணிக்கை. என்னை மறவாமல் நீ அன்பு செய்தாய், உனக்கென கைமாறு நான் செய்வேன். என்னை மறவாமல் நீ அன்பு செய்தாய். உள்ளங்கள் என்றென்றும் உம்மையே சேரும், உறவுகள் விட்டு சென்றால் பாதை மாறும். உள்ளங்கள் என்றென்றும் உம்மையே சேரும், உறவுகள் விட்டு சென்றால் பாதை மாறும். கனவுகளாலே வாழ்வு இல்லை, உன்னை எல்லாம் ஒரு தெய்வம் இல்லை. கனவுகளாலே வாழ்வு இல்லை, உன்னை எல்லால் ஒரு தெய்வம் இல்லை. சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்பு கொடுக்கும் இந்த திருப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் நேர்ந்தளிக்கும் இந்த காணிக்கைகள் எங்களை தூய்மைப்படுத்துவதாக பின்னக வாழ்வுக்கு உரிய நற்செயல்கள் புரிவதில் நாங்கள் நாளுக்கு நாள் முன்னேறி செல்ல அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும்
கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். கிறிஸ்துவில் அனைத்தையும் புதுப்பிக்கவும் அவருடைய நிறைவில் நாங்கள் அனைவரும் பங்கு பெறவும் நீ திருவுளமானே. ஏனெனில் கடவுள் வடிவில் விளங்கிய அவர் தம்மையே பெருமையாக்கி சிலுவையில் சிந்திய தமது இரத்தத்தால் அனைத்தையும் அமைதி பெறச் செய்தார். எனவே அவர் அனைத்திற்கும் மேலாக உயர்த்தப்பட்டு தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவருக்கும் நிலையான மீட்பின் காரணரானார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோர் வான்படைகளின் அணிகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலில் பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம்முடைய சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். ஓம் திருமுன் நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் தஞ்சாவூர் மறைமாவட்ட பரிபாலகர் பேரருள் திரு எல் சகாயராஜ், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரோடும் இந்த திருப்பலியின் வழியாக ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு உள்ளங்களையும் நிறைவாக ஆசிர்வதிக்க சிறப்பாக ஜெபிக்கின்றோம். உலக தொடர்பு நாட்களை இதோ இந்த வாரத்தில் சிறப்பித்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் ஊடக பணிகளை விரும்பி செய்யக்கூடிய ஒவ்வொரு அருள் பணியாளர்களையும் அவர்களோடு உடன் பணியாற்றக்கூடிய எல்லாரையும் ஆசிர்வதிக்கவும், ஊடக பணியில் மாதா தொலைக்காட்சி அபரிவிதமான ஒரு வளர்ச்சி அடைய இந்த வேளையில் சிறப்பாக ஜெபிக்கின்றோம். இந்த ஊடக பணிகளுக்காக ஒவ்வொரு மறை மாவட்டங்களிலும் உதவி புரியக்கூடிய, உலகம் முழுவதும் உதவி புரியக்கூடிய நன்கொடையாளர்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்க சிறப்பாக ஜெபிக்கின்றோம். திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து ஏத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும்
மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு சொல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனுடைய செம்மறி, இவரே உலகத்தினுடைய பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர். இவரே ஆயரில்லாத ஆடுகளை போல அலைகழிக்கப்படுகின்ற பொழுது தேடி வந்து அன்பு செய்கின்ற, அரவணைக்கின்ற ஆண்டவராக இருக்கின்றவர் இவரே. இந்த செம்மறியினுடைய விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் நம்மை காத்து நிலைவாழ்வை அளிப்பதாக. ஆமென். இதய தெய்வமே, என்னில் எழுந்து வா. இதய தெய்வமே, என்னில் எழுந்து வா. உறவை எண்ணியே உள்ளம் ஏங்குதே. உயிரே எழுந்து வா, உயிரே எழுந்து வா. இதய தெய்வமே, என்னில் எழுந்து வா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, மாண்புக்கு உரிய கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மீட்பு அளிக்கும் கொடைகளை நாங்கள் என்றும் பெற்றுக்கொள்ளவும் உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லா
இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. புனிதரே அந்தோணியார் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனிதரே அந்தோணியார் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பதுவை பதியரே, பரலோக திருப்பெட்டியே, தருமத்தை தொடர்ந்தவர் திருச்சிலுவை நாதரே, மெய்யன்பு நெறியில் தூயவராய் சிற்றின்ப ஆசையை வென்றவராய் தூய்மையில் லீலியே, ஸ்ரீநாடி நட்சத்திர